Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. Deepavali special இன்னைக்கு கார சேவ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது கடையிலலாம் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க. வீட்ல வந்து கொஞ்சம் மெஷர்மென்ட் தான் நமக்கு வந்து முக்கியமானது. அது எப்படின்றதை இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாவு mix பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு எப்பவுமே நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. நம்ம கடலை மாவு சேர்த்து செய்யும்போது பெருங்காய பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி, பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நல்லா இன்னும் மொறுன்னு வரும். மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கூடவே பூண்டை நல்லா அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வெண்ணெய் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கார சேவ் வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும், அதனால் வெண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் ஒன்றா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடு பண்ண எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா சூடு, எண்ணெய் வந்து நல்லா பொரியணும் மாவில். எண்ணெய் சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம். இன்றைக்கி மிளகும் பூண்டும் ஃப்ளேவரில் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கடையில் வாங்குற மாதிரியே. இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம மிளகாய் தூள் சேர்த்து அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இதை மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முறுக்கச்சில் முறுக்கு புழியிற அச்சே சேர்த்துக்கலாம். சில பேர்ட்ட கார சேவ் வந்து தீத்துற கட்டை இருந்தால் அதில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதிலே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதில் நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா பிழியறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாவு அதில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு கொஞ்சமாக போட்டு பாருங்கள். போட்ட உடனே நல்லா மேலே எழும்பி வரணும். இப்போ நம்ம இதில் பிழிஞ்சிடலாம். இப்போ காரசேவ் வந்து நமக்கு சின்னதாக இருக்கும், அதனால் கூடவே ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கூப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிழியும் போது பக்கத்தில் சிசர் வச்சு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி என் பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக வரும் உங்களுக்கு. நீங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா தனித்தனியாக காரசேவ் சூப்பராக வரும். மேலே இல்லாமல் இந்த மாதிரி சைடில் எல்லா இடத்துலையும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக கரெக்டாக சைஸ் வந்திருக்கு. நம்ம காரசேவ் கட்டை இல்லாமலே காரசேவ் வந்து அதே ஷேப்பில் பண்ணிட்டோம். இப்போ நல்லா ஓசை அடங்கினதுக்கப்புறமா நல்லா நொரெல்லாம் அடங்கிடுச்சு. கலரும் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம். சத்தம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நம்மளோட பூண்டு மிளகு காரசேவ் ரெடி. இப்போ நம்மளோட காரசேவ் ரெடி ஆகிடுது. கடையில் வாங்குற மாதிரியே நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக தீபாவளி அப்போ எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.